கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் பயன்படுத்தின பல தீர்க்கதரிசிகளிலே அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்திலே வைராக்கியமாய் நின்ற தீர்க்கதரிசி என்று எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்க முடியும். காரணம் என்ன? அவருடைய உரை எல்லாம் எப்படி துவங்கும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று. ஹல்லேலூயா! அவ்வளோ ஒரு வைராக்கியமான, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் அவர் வயதான போது கூட அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற சொற்களுக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது. ஒரு முறை ஆகாப் என்று சொல்லுகிற ராஜா தன்னுடைய மனைவி நிமித்தமாய் பாவத்துக்குள்ளான போது ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாய் மாறினார். அந்த எரிச்சலின் காரணமாக அந்த எரிச்சல் சமாரியா தேசம் எங்கும் எரிச்சலாக மாறியது. கர்த்தர் தன்னுடைய கோபத்தை இந்த தீர்க்கதரிசியாக எலியா மூலமாக தெரிவித்தார். என்ன நடந்தது? இந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னார், என்னுடைய வார்த்தையினாலே அல்லாமல் மழை பெய்யாது என்று சொன்னார். ஹல்லேலூயா! மேகத்தை அடைத்தார். ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அவர் மேகங்களை அடைத்தார், வானத்தை அடைத்தார். நான் இனி சொன்னால் ஒழிய மழையோ பனியோ பெய்யாது என்று சொன்னார். அது அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா! மழையும் பெய்யவில்லை, பனியும் பெய்யவில்லை. எங்கு தேசம் எங்கிலும் பயங்கரமான பஞ்சம் உண்டாயிற்று. ஜனங்கள் அதிகமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒபதியா என்று சொல்லுகிற கர்த்தருடைய தேவ பிள்ளை என்ன செய்தார்? தீர்க்கதரிசிகளை குகைகளுக்குள்ளே பாதுகாக்கிறதற்காக 50 பேராய் ஒவ்வொரு குகைகளிலும் எல்லாம் அடைத்து வைத்து அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களை பாதுகாத்து வந்தார். இப்படியெல்லாம் நாட்கள் நிறைவேறி கொண்டிருந்த போது ஒரு முறை இந்த எலியா தீர்க்கதரிசி மறுபடியும் தன்னுடைய வாயை திறந்து ஆகாப்பை பார்த்து சொன்னார், நீ சீக்கிரமாய் போஜனம் பண்ணி கொண்டு புறப்படு. காரணம் என்ன? ஆண்டவர் மழையை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் மழையை கட்டளையிட போகிறார். ஆகவே நீ சீக்கிரமா புறப்படு. ஆனால் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சில வருஷங்களாக மழை பெய்யவில்லை. எப்படி திடீர்னு உடனே இப்போ மழை வந்துடும்? அப்போ நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஒரு மனுஷனை வெளியில் அனுப்பி பாரு, ஏதாவது மேகம் தெரியுதான் பாரு என்று திரும்ப அனுப்புகிறார். போய் பார்த்து விட்டு வருகிறார். ஒன்றும் தெரியவில்லை. 7 முறை பார்த்து விட்டு வருகிறார். ஹல்லேலூயா! 7 முறை பார்த்தபோது கடைசியாவது 7வது முறை பார்த்தபோதுதான் கையளவு மேகம் தெரிந்ததாம். ஹல்லேலூயா! அப்போ கையளவு மேகம்தான் தெரியுதையா, உடனேயே புறப்படு, நீ இடி மின்னலோடு கூடிய மழையை காண்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இந்த ஆகாப் ரதங்களை பூட்டி கிளம்புகிறதற்கு முன்னே இடி மின்னலோடு கூட மழை உண்டாயிற்று. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு கூட எலியா தீர்க்கதரிசியை போன்ற வல்லமை எனக்கு இல்லாதிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தைரியமா என்னை ஒன்று சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா! பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! பின்மாறி கால மழை என்பது என்ன? இந்த காலத்தில் ஏற்படுகிற மழை. ஏப்ரல் மே மாதங்களில் அறுவடைக்கு முன்பாக பெய்கிற மழை தான் பின்மாறி காலத்து மழை. இந்த பின்மாறி காலத்து மழை அதிகமான நன்மைகளை பெற்று தருகிற மழை. ஹல்லேலூயா! நான் பல முறை இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் போன வாரமே எடுத்துட்டேன். ஆனால் போன வாரம் எனக்கு தைரியம் இல்லை இந்த வசனத்தை பேசுகிறதற்கு. ஏன்னா நான் முதலாவதாக வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு முன்பு ஆயத்தமடைய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகவே இதே சபைக்கு நான் சொல்லுகிறதற்கு முன்பு ஆண்டவரே, நீங்கள் என்ன முதல்ல தகுதிப்படுத்துங்க. ஏன்னா நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நிமித்தமாய் சில குடும்பங்களில் பின்மாறி காலத்து மழை பெய்ய வேண்டும். ஆண்டவரே, அதற்கு முதலாவது என் வார்த்தைகள் பரிசுத்தமாய் மாறட்டும் என்று சொல்லி ஒரு வாரமாக ஆண்டுடைய சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபித்து பயபக்தியோடு கூட இன்றைக்கு ஆண்டுடைய சபையிலே நான் அதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சந்தோஷமா ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா! நாம் இந்த வசனத்தை எங்க வாசிக்கிறோம்? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்,
அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக அவர் மழையை கட்டளையிடுவாராம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இது குறிப்பிட்டவாறு சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருப்பீங்க. எல்லாருடைய தேவையும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் வித்தியாசமான தேவைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நீங்க காத்து கொண்டிருக்கிற நேரமாக இது இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டுடைய கிருபையினாலே எல்லா பயத்தோடும் நெடுக்கத்தோடும் நான் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது மழை உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு மழையை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். இந்த காலம் அறுவடைக்கு முந்தின காலம். வழக்கமாக இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகுதான் அறுவடைக்கான நாட்கள் ஆயத்தமாக்கப்படும். அதற்கு முன்னாக இவங்க எல்லாருமே சில வேண்டுதல்களை செய்வாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பின்மாறி மழையை தாங்கப்பா. பின்மாறி மழை ஊற்றப்படும் போது ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகும். இவங்களுடைய அறுவடையில மிகுந்த பலன் இருக்குமா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த மழையை ஆசீர்வாதத்தின் மழை என்று அழைப்பார்கள். இது எப்போதும் மழை உண்டாகும் என்று நாம் எதிர்பார்த்து விட முடியாது. எப்பொழுது வேண்டிக் கொள்ளுவோமோ அப்பொழுது உண்டாகும். ஹல்லேலூயா. ஏப்ரல் மே மாதத்தில் மழையை பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. ஏன் பார்த்ததில்ல? இது பின்மாறி காலம் மழை என்பது ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். இது ஆண்டவர் அருளுகிற மழை. இது வேண்டிக் கொள்ளும் போது கிடைக்கிற மழை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே சபையார் ஒவ்வொருவருக்கும் இந்த மழையை நீங்கள் வருஷிக்கு பண்ணும்படியாக ஆண்டவர் உங்கள் மேலே, உங்களுடைய குடும்பங்களின் மேலே பொழிந்தருளும்படியாக நான் கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மழை இது. இந்த அதிகாரம் துவங்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை பல வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதில் சில வசனங்களை தான் நம்ம இங்கே வேத பாடத்திலே வாசிக்க கேட்டோம். 6 முதலான வசனங்களில் அதன் பிற்பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னாலே ஒவ்வொரு வசனத்திலையும் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். நான் சீக்கிரமாக அவைகளை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 6ஆம் வசனத்தின் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். முதல்ல ஆசீர்வாதம் என்னது? இந்த ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும் போது, ஆண்டுடைய மழை நம்ம மேலே பெய்யும் போது நம்முடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்டுக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். 7ஆம் வசனத்தில் கடைசியில் பாருங்க, அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். சந்தோஷமாக இருப்பீங்களாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும். அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, முன் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். ஹல்லேலூயா. மிகுந்த திரட்சி உண்டாகும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. முன்னால் நீங்கள் நல்லா இருந்த நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை காட்டிலும் அதிகமாய் பெருகி போகிற நிலை உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானமாக இருக்கலாம், உங்களுடைய விருத்தியாக இருக்கலாம். ஒருவேளை இப்போ பார்க்கும்போது ரிசோர்ஸஸ் பார்க்கும்போது எப்படி நடக்கும்? ஹவ் இட் கேன் ஹேப்பன் நமக்கு தெரியல. எப்படி ஆண்டவரே, எப்படி நடக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் இல்லையே, நான் பார்க்கும்போது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் முன் இருந்ததை காட்டிலும் நீங்கள் பெருகி போவீர்களா? அடுத்து 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்காது, குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. பிள்ளைகளோடு கூட ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். 10ஆம் வசனத்தின் கடைசியில் பாருங்க, அவர்கள் இடம் போதாது என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. பணத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் போதாது, நகையை அடுக்கி வைக்கிறதுக்கு சொல்லுங்களேன் ஆர்கனைசர்ஸ் பத்தாது. ஹல்லேலூயா. ஆர்கனைசர்ஸில் வைப்போம்ல, பாக்ஸஸில் வைப்போம்ல நகை எல்லாத்தையும், அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, எகிப்தின் கொடுங்கோல் விலக்கப்படும். யார் யார் எதிராய் நின்றார்களோ அவருடைய கொடுங்கோல் ஆட்சி விலகும். கடைசியாக இவைகள் எப்படி நடக்கும்? கர்த்தருக்குள் நான் அவர்களை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா.
கர்த்தருக்குள் நான் பலப்படுத்துவேன். இதனாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பின்மாறி காலத்து ஆசீர்வாதங்களாக உண்டாகும். நம்புகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எனக்கு நான் உரிமையாக்கி கொள்ளுகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுகிறதற்கான ஆண்டவருடைய வைராக்கியத்தினாலே நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் வேண்டுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னு வாசிக்கணும்ல. யோபு தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிப்போம். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின் மாறிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன பண்ணணுமா? அவருடைய வார்த்தை துளி துளியாய் வருமா. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் துளி துளியா வரும். நாம பின்மாறி மழைக்கு ஆசையாய் காத்திருக்கிறவர்களா இருந்தா வாயை என்று திறந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. துளி துளியாய் அவருடைய வாயிலிருந்து பொழிகிற அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, நான் இதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் துளி துளியாய் என்மேல் நீர் வீசுகிற இந்த வார்த்தைகளை, வசனங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்குடைய வாயை என்று திறந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா எப்பொழுது பின்மாறி உண்டாகும்? உடனே வந்துராது. உபாகம் 11:14 சொல்லுகிறது, வாசிப்போம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாரியையும் பின் மாரியையும் பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னார். எப்போ? ஏற்ற காலத்தில். எப்போ? ஏற்ற காலத்துக்கு. அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஏற்ற காலத்திற்கு நம்ம காத்திருக்கிறோமா என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எதுவா இருந்தாலும் முழுமை அடைகிறதற்கு ஒரு காத்திருத்தலின் நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த காத்திருத்தலின் நேரம் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க, அந்த காத்திருப்பின் நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை ஆண்டவர் வேதத்திலிருந்து நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஆனால் கண்டிப்பா அஷ்யூர்டு பிளஸிங் வந்து பின்மாறி காலத்து மழை. ஹல்லேலூயா. அஷ்யூர்டு பிளஸிங். ஏன்னா நான் ஒரு வாரமா இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாக மாற வேண்டுமானா ஆண்டவரே அது உம்முடைய வார்த்தைகளா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆக்சுவலா நேத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது வேற வசனம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா ஆண்டவர் இல்லை, இதுதான் என்று சொன்னதினாலே தான் இன்னைக்கு தைரியமா உங்களுக்கு முன்னால நான் வந்து சொல்றேன். ஹல்லேலூயா. பின்மாறி காலத்து மழை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். ஆனா அதற்கு நம்மிடத்துல சில காத்திருப்பு நாட்கள் தேவை. ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆதி காலத்திலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கின போது ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அதுல செடி உண்டாகவில்லை, பூண்டு முளைக்கவில்லை. காரணம் என்னவா? வாசிப்போம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் மழையை பெய்ய பண்ணாத போது நம்மால எதையுமே நல்லபடியாக அறுவடை பண்ண முடியல. அதை நிலத்தை பண்படுத்துகிறதற்கான மனிதர்கள் அங்கே இல்லாத போது அந்த பூண்டு விளைவிக்கிறதற்கான காரணங்கள் அங்கே ஏற்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்தை படைக்கும் போது எல்லா தேவைகளோடு கூட தான் அதை படைத்தார். அதாவது அதில் என்ன நீர் பாய்ச்சலுக்கு தேவையான சகல சம்பத்துக்களும் அதில் உண்டாகி இருந்தது என்று நம்ம தொடர்ந்துள்ள வசனங்களில் வாசிக்க முடியும். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதில் 4 ஆறுகள் ஓடிச்சான். ஃபுல்லாக அதை நீர் பாய்ச்சுகிறதற்கான ஆறுகள் 4 ஆறுகள் ஓடிச்சு. ஆனால் 4 ஆறுகள் ஓடின போதும் என்ன முளைக்கல? இன்னும்
ஒரு பூண்டு கூட முளைக்கல, ஒரு செடி கூட முளைக்கல. காரணம் என்ன? ஆண்டவர் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் எல்லா ஆசீர்வாதங்களும் சம்பத்துகளும் இருக்கு. நம்ம கண்ணால் பார்க்குறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாமே நம்முடைய குடும்பத்திற்கு தான் நம்ம செலவு பண்ண பார்க்குறோம். ஆனால் பார்க்கும்போது முடிவில் பார்த்தா எந்த பலனுமே இல்லாதது போல தெரியுது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தர் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பின்மாறி காலத்து மழை ஏற்ற காலத்திலே உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஏற்ற காலம் எப்பொழுது? அது வேணும்ல நமக்கு. ஏற்ற காலம் எப்பொழுது? வேதத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. என்ன வேணும்? உன்னதத்திலிருந்து ஆவி வேண்டும். இதுதான் அந்த பின்மாறி காலத்து மழை. பின்மாறி காலத்து மழைங்கிறது என்னது? உன்னதத்திலிருந்து பொழிகிற ஆவி. இந்த ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு குறைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும்னா, முன்னால இருக்கிற வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, வனாந்திரமா தான் இருக்கும். வயல்வெளியா மாறணுமானா நம்முடைய உன்னதத்தின் ஆவிக்காக ஆ என்று வாயை திறந்து காத்திருக்கணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உன்னதத்திலிருந்து ஆவி என் மேல் ஊற்றப்படுகிறதற்கு நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து நம்ம வேதத்திலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? மார்க் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும். ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகத்திலே ஆசீர்வாதமாக வந்தார் இல்லையா? மனுஷகுமாரனா இவ்வுலகத்தில் ஆசீர்வாதங்களை உண்டாக்க வேண்டும் என்று வந்தார். ஆனால் அவர் வருகிறதற்கு முன்பாக இன்னொருத்தர் வந்தார். அவர் யாரு? யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானன் எதற்காக வந்தார்? ஏசப்பாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் வந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு நமக்கு பின்மாறி காலத்து மழையை தர வேண்டுமானா அதற்கு முன்னால நமக்குள்ள ஒரு ஆயத்தம் வேணும். அதற்கு முன்னால நமக்கு என்ன தேவை? ஆயத்தம் வேண்டும். நம்ம எல்லாருமே ஆயத்தமா இருக்கிறோமா? ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு, ஆனா நம்ம ரெடியா இருக்கோமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக தேவைப்படுவது ஆயத்தம். நாம இந்த ஆயத்தம் என்பது 2 பாகங்களாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக ஆயத்தம் நம்முடைய சிந்தனையில் தேவை, அதாவது இருதயத்தில் தேவை. முதலாவதாக ஆயத்தம் எங்க தேவை? நம்முடைய சிந்தனையில் தேவை. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த பரிசுத்தவானாகிய எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த எஸ்ராவுடைய ஆயத்தம் எப்படி இருந்தது? ஆண்டுடைய வேதத்தை வாசிக்கணும், ஆண்டுடைய வேதத்தை ஆராயணும், ஆண்டுடைய வேதத்தை குறித்து பேசணும். இதெல்லாம் சிந்தனையில் அவர் மாற்றிக்கொண்டது. ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தை அவர் அதற்கென்று பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். இன்னைக்கு இங்க இருக்கிற நாம எத்தனை பேர் அவரவருக்கு தேவையான மழையை நாம தேடுகிறோம், ஆனா நம்முடைய இருதயம் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறதா என்பதை நம்ம யோசிக்கிறது இல்லை, வேதத்தை ஆராய்கிறது இல்லை, வேதத்தை குறித்து பேசுகிறது இல்லை. நாம ஒருவேளை நினைக்கிறோம், நான் சரியா தானே செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடிந்த வரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இல்லை, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் ஆண்டவரை சார்ந்ததாக இருக்கிறதா? ஒருவேளை ஆண்டவரை சார்ந்ததாக இல்லையானா அதை நம்ம ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு செல்லாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எத்தனை தாய்மார்கள், தகப்பன்மார் நம்முடைய சின்ன பிள்ளைகளை வேதத்தை வாசிக்கவும் அதை ஆராயவும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அவங்க பின் காலத்துல கனி தர வேண்டும் என்று நாம விரும்புகிறோம், ஆனா இந்த காலத்துல செய்ய வேண்டிய
வேண்டிய ஆயத்தத்திற்கு அவங்கள நம்ம நடத்துகிறதற்கு தவறி போகிறோம் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சின்ன பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் வாலிப பிராயத்தை அடையும் போது பிள்ளைகளுக்கு படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் இவ்வுலகத்தில் அவங்க வாழ்ந்து செழித்து இருக்கணுமானா ஆண்டுடைய ஆவி அவங்க மேலே இருக்கணுமே. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? பின்மாறி காலத்து ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கு, ஆனால் இன்னும் ரிசீவ் பண்ண முடியல. நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் எடுத்துட்டீங்க, எவ்வளோ ட்ரையல்ஸ் எடுத்துட்டீங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னா, எஸ்ராவை போல நீங்கள் இன்னும் ஆயத்தம் ஆகலை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டுடைய ஒரு மிஷன் ஆரம்பிக்கணும்னா, கர்த்தர் ஒரு செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டுமானால் அவர் தரிசனத்தோடு கூட ஆரம்பிப்பார். எத்தனை பேர் தரிசனத்தை கண்டு அதற்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுகிறீர்களோ தெரியவில்லை. ஆனால் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் தரிசனங்கள் மூலமாக சில காரியங்களை தெளிவுபடுத்தினார். தன்னுடைய நண்பனாய் கருதிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பல காரியங்களை வாக்குத்தத்தமாக அறிவித்தார். அதில் முக்கியமாக ஆண்டவர் ஒரு நாள் இவர் கூடாரத்துக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் அவரை அழைக்கிறார். நீ கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து வானத்தை பாரு. ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்போம். அந்த ஜோன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ண கூட மாட்டோம். ஆனால் ஆசீர்வாதத்துக்கான மழையை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்க்க சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். அவர் டவுனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவர் இருக்கார். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை காதுகளில் விழுந்த உடனேயே கூடாரத்தை விட்டு வெளியில் வந்தார். வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸை நீ கவுண்ட் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொன்னார். இவர் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கார். ஒரு மாதிரி எல்லாம் வெறுத்து போன ஒரு நிலையில் இருக்கிறார். ஒருவேளை நாமும் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது வானத்தில் இருந்து கொஞ்சம் நட்சத்திரங்களை எண்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு எண்ணுறதுக்கு மனசு வருமா? நிச்சயமாக வராதில்ல. ஆனால் இந்த மனுஷன் கீழ்ப்படிஞ்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஏரியாவிலேருந்து வெளியில் வாங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது சில காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுக்க தொடங்குங்க. ஆயத்தம் அதுதான். உங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து விட்டார், ஆனால் அந்த தரிசனம் நடைபெறாமல் தடையில் நிற்குது. காரணம் என்னன்னா, அந்த ஆயத்தம் நம்மிடத்தில் தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் வெளியே வந்தார். வாசிப்பு ஆதியாம் 15 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த மனுஷன் என்ன செய்தாரு? ஆண்டவரை அப்படியே விசுவாசித்தார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது தான் ஆயத்தம். இந்த விசுவாசம் என்பது தான் என்னது? ஆயத்தம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நம்புங்க, என்னுடைய வாழ்க்கையில் பின்மாறி காலத்து மழை என் ஆண்டவர் கட்டளையிடுவார். என்னுடைய குடும்பம் செழித்திருக்கும், என்னுடைய வாழ்க்கை செழித்திருக்கும் என்று நம்புவீர்களானால் அது அப்படிதான் நீதியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக சிந்தனையில் ஆயத்தம் தேவை. இரண்டாவதாக ஆண்டவர் தாவீதை குறித்து ஒரு காரியத்தை பேசும்போது சொல்லுகிறார். 1 நாளாகும் 22 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் ஃபியூச்சருக்காக திரளாய் சவதரித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இது இரண்டாவது விதமான ஆயத்தம். இந்த ஆயத்தம் செயலிலும் தேவை. ஹல்லேலூயா. நாம பின்மாறி காலத்து மழையை ஆசைப்படுறோம். முதலாவதாக சிந்தனையில் ஆயத்தம் தேவை, இரண்டாவதாக செயலில் ஆயத்தம் தேவை. இந்த தாவீது கர்த்தரை நம்பி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. இருக்கா? யாருக்காவது இருக்கா? இல்லை. அப்ப ஏன் இவர்
சவதரித்து வைக்கணும்? ஏன் அவர் சேர்த்து வைக்கணும்? ஆண்டவர் என்னுடைய பிள்ளை மூலமாக தேவ ஆலயத்தை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். ஆகவே அதற்கு தேவையான சகலத்தையும் நான் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி தன்னால் இயன்ற மட்டும் சேர்த்து வைத்தார் என்று தொடர்ந்துள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். 1 நாளாகமம் 29, 2, 3 ஆகிய வசனங்கள்ல நாம் அதில் வாசிக்கிறோம். என்னால் இயன்ற மட்டும் சவதரித்தேன். என்னது? என்னால் எவ்வளோ முடியுமோ சேர்த்து வைத்தேன். ஹல்லேலூயா. என்னால் இயன்ற மட்டும் சவதரித்தேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஜாக்கிரதையுடையவர்களாக ஆயத்தத்தை செயலிலே நாம் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் செயல் வீரனாக மாறுகிறதற்கு என்னை நீர் ஆயத்தம் உள்ளவனாய் நீங்கள் மாற்றுங்கப்பா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. வேதத்தில் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். என்ன உவமை அது? ஒரு எஜமான் என்ன செய்கிறார்? வெளி பிரயாணம் போகிறார். அப்படி வெளி பிரயாணம் போகும்போது தன்னுடைய ஊழியக்காரர்கள், சிறந்த ஊழியக்காரர்கள் 3 பேரை அழைக்கிறார். அழைத்து இந்த 3 பேருக்கும் அவருடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகளை கொடுக்கிறார். ஒருவனுக்கு 5, அடுத்தவனுக்கு 2, மூன்றாவது ஒருவனுக்கு 1 தாலந்து. இப்படி 3 பேரும் சிறந்தவர்கள் தான். ஏன்னா திறமசாலிகள். அவர்கள் திறமசாலிகளை அறிந்து அவருடைய திறமைக்கு ஏற்றவாறு 3 பேருக்கும் தாலந்துகளை கொடுக்கிறார். இவர் சொல்லிவிட்டு வெளிப்பிரயாணம் போய்விடுகிறார். திரும்பவும் பல ஆண்டுகள் கழித்து ஒருவேளை வந்திருப்பார். வந்து பார்க்கும்போது 5 தாலந்து பெற்றவன் சந்தோஷமாக ஓடி வரான். ஐயா வந்துட்டாருன்னு சொல்லி ஓடி வந்து, ஐயா நீங்கள் எனக்கு 5 தாலந்து தந்தீங்க, என்னுடைய திறமையை பயன்படுத்தி நான் அதை 10ஆய் மாற்றி விட்டேன். ஹல்லேலூயா. அடுத்த ஒருவன் வருகிறான், எனக்கு 2 தந்தீங்க, நான் என்னுடைய திறமையை பயன்படுத்தி அதை 4ஆய் மாற்றி விட்டேன். அடுத்த ஒருத்தன் வரான், எனக்கு 1 தான் தந்தீங்க, அந்த 1ஐயும் நான் தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமா மறைச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அவன் அதை தொலைக்கல, அவன் பத்திரமா எடுத்துட்டு வந்தான். அவன் ஒன்லி திங் he did not multiply it. அவன் அதை என்ன பண்ணல? பெருக செய்யல. நீ கோபக்காரர்னு எனக்கு தெரியும், நீ கொடுத்ததை கேட்பீர்னு எனக்கு தெரியும். ஆகவே அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை நீ கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை நீ கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எலோகே 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 உம்மை துதிப்பேன். எலோகே 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 உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு நீர் 1 தாலந்து தந்தீர், அந்த 1 தாலந்தை நான் அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். என்ன நடந்தது? எஜமான் சொன்னாரு, இவனை தூக்கி எரிகிற அக்கினி சூளையில போடுங்க. ஹல்லேலூயா. இவன் வாழ தகுதியற்றவன் என்று சொல்லி அவனுக்கு அக்கினி நியமிக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவன் நம்முடைய திறமைக்கு தக்கதாக சில காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதில் நம்முடைய செயலை செயல்படுத்தி அதை மல்டிப்ளை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்மால் இயன்ற மட்டும் சவதரிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் சோம்பேறியா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. ஆகவே ஆண்டவரே, என்னால் இயன்ற வரைக்கும் நான் சேகரித்து வைக்க, நான் சவதரிக்க எனக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இந்த மனுஷனாகிய தாவீது சொல்லுவார், 1 நாளாகமம் 28:14, இவர் சவதரித்தது எல்லாம் நிறைவாக இருக்கும்போது இல்லை, அதிகமாக அவருக்கு நிறைவாக இருந்தபோது இல்லை, என்னுடைய சிறுமையிலே நான் சவதரித்தேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற அநேகர் சொல்லுவீங்க, என்னிடத்துல தான் ஒன்றுமே இல்லையே, என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்னிடத்துல இல்லையே என்று சொல்லுவீங்க. ஆனால் இந்த மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், என் சிறுமையிலே நான் சவதரித்து வைத்தேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய செயலிலே ஜாக்கிரதையுடையவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். இன்று முதல் ஆண்டவரே, நான் தேவைக்கு செலவு செய்ய,
தேவையில்லாததை நான் குறைத்து கொள்ள என்னுடைய இருதயத்திலே நான் ஆயத்தமாகிறேன், என்னுடைய செயல்களிலே நான் ஆயத்தமாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக பின்மாறி காலத்து மழைக்கு ஆயத்தம் தேவை. அடுத்ததாக சங்கீதம் 126 5, 6 ஆகிய வசனங்களை வாசிப்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஹல்லேலூயா. இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்? முதலாவதாக ஆயத்தம், அடுத்ததாக நாம் அறுவடைக்கு செல்லுகிறதற்கு முன்னால் ஒரு அர்ப்பணிப்பு தேவை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. என்ன அர்ப்பணிப்பு? கண்ணீரோடு விதைக்கிற அர்ப்பணிப்பு. நம்ம நிறைய நேரங்களில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறது இல்லை. நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது ஏதோ ஃப்ளாட்டாக ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம துணிகரமாக விட்டுடுறோம். ஆண்டவருக்கு தெரியாமலாம் எனக்கு நடக்குது, ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுமே. நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு அதை தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு தேவையானது ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு நேரம் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அப்பொழுது உங்களுடைய அறுவடை மிகுதியாகும்படியாக கட்டளையிடுவார். கம்பீரத்தோடு ஆரவாரத்தோடு கூட அறுவடை செய்து கொண்டு வர என் ஆண்டவர் பின்மாறி காலத்தை பொழிய செய்வார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21:25 சொல்லுகிறது, சோம்பேறியின் கைகள் அவனுக்கு பாதகத்தை உண்டாக்கும். வாசிப்போம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறிக்கும் ஆசை நிறைய இருக்கு, ஆனால் அவனுடைய ஆசையை அவனை கொன்னுடும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை. கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் அதிகமான வேலை செய்வார்கள், அவர்கள் அதிகமாய் உழைப்பார்கள். அதனாலே அவர்களுடைய அறுவடை மிகுதியாக இருக்கும். பிரசங்கி 11:6 சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை ஆலோசனையாக சொல்லுகிறார். வாசிப்போம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. செய்ய வேண்டியது என்னன்னு ஒரு ஆலோசனை ஆண்டவர் தருகிறார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யுங்க? உங்களுடைய விதையை விதைக்க போங்க. வேலைகளுக்கு போகிறவர்கள் எல்லாரும் சாயங்காலத்தில் வந்து கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கை நெகிழ விட்டுடாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது நிமித்தமாக எனக்கு பலன் உண்டாக என்னுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறேன் என்று நில்லுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நில்லுங்க. நிச்சயமாக பின்மாறி காலத்து மழை நன்மை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களுடைய அறுவடை மிகுந்த பலனை கொண்டு வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பரிசுத்தவானாகிய ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12 அவன் விதை விதைத்தான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். ஆண்டுடைய ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் ஆண்டவரோடு கூட நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். நம்முடைய பயணம் ஆண்டவரோடு தான் இருக்கான்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இல்லையானா இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரை இனி முதல் என்னுடைய பயணம் உம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுவோமா? உம்மோடு செலவிடும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கரங்களை உயர்த்தி ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ
வர வர பலத்தார் என்று சொல்லி 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹalleluya, ஹalleluya. ஆனா இந்த மனுஷனுக்கு எவ்வளோ போராட்டம் தெரியுமா? இவர் போய் ஒரு இடத்துல துறவு வெட்டுவார், அந்த இடத்த துறவை தூர்த்து போட்டுருவாங்க. இன்னொரு இடத்துல பிரச்சனையே பண்ணாம இன்னொரு இடத்துல போய் துறவு வெட்டுவார், அதையும் அடைச்சு போட்டுருவாங்க. வேறொரு இடத்துல போய் துறவு வெட்டுவார், அங்கேயும் தூர்த்து போட்டாங்க. திரும்ப திரும்ப ஜனங்களால் இவருக்கு போராட்டம் வந்துச்சு. ஆனா இவர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஹalleluya. தன்னுடைய கைகளை தளர விடவே இல்லை. ஆகவே ஆண்டவர் 100 மடங்கு பலன் அடைய செய்தார். யார் யாரெல்லாம் எதிராளியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஐக்கியமானாங்க. ஹalleluya. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சகலமும் உங்களுடையதாக மாறும். கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கும்போது நான் எதற்கு கலங்க வேண்டும்? ஹalleluya. எங்களுடைய மகன் பென்னை குறித்து நான் அதிகமான நேரம் பெருமையா என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய ஸ்கூலில் நான் சொல்லுகிறது உண்டு. காரணம் என்ன? அந்த பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக்கில். சின்ன பிள்ளையிலிருந்தே அவன் அந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உடையவனாக இருந்தான். அதை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். அவன் அதை வாசிக்க தொடங்கின போது யாருடைய டீச்சிங்கும் அவனுக்கு தேவையே படலை. அவனுக்கு ட்ரைனிங் சிலது கொடுத்தாங்க. ஆனால் அவனுடைய சுய முயற்சியினால் பிள்ளை இன்றைக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிப்பான். ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. அது எப்படி உண்டாயிற்று? ஏற்கனவே ஆண்டவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் அதில் அந்த பிள்ளை எடுத்த முயற்சி இன்றைக்கு அவனை ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக நிறுத்தி இருக்கிறது. அவனுடைய ஸ்கூலில் எந்த ஒரு கன்சர்ட் நடத்துகிறாங்கன்னாலும் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னாலும் அவன் இல்லாமல் நடத்துறது இல்லை. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. என் ஆண்டவர் அப்படி பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? என்னால் எந்த வரைக்கும் நான் அர்ப்பணிப்போடு கூட செய்வேன். அதுதான் காரணம். எப்போ பார்த்தாலும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு இருப்பான். அவனுடைய ஹாபியே அதுதான். எப்போ பார்த்தாலும் அவனுடைய கையில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஏன் இப்படிப்பட்ட காரியங்களில் ஊக்கப்படுத்தக்கூடாது? ஹalleluya, ஹalleluya. தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. இவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இந்த சயின்டிஸ்ட் இவர் வந்து எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடித்தவர், இந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்தவர். இவர் தன்னுடைய பல விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக, ஆராய்ச்சிகள் மூலமாக தான் இவைகளை கண்டுபிடித்தார். அதில் ஒரு கண்டுபிடிப்பு பேட்ரி. நம்ம இப்போ யூஸ் பண்ணுகிறோமே செல் பேட்ரி, இந்த பேட்டரியை இவர் தான் கண்டுபிடித்தார். இந்த பேட்டரி அவர் கண்டுபிடிக்கிறதற்கு அவரை பேட்டி எடுக்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு அவர் சொன்னாராம், நான் இதை கண்டுபிடிக்கிறதற்கு 50,000 முறை ஃபெயிலியராக அனுபவித்தேன். ஹalleluya. எத்தனை முறை சொல்லுங்களேன்? 50,000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எனக்கு ஃபெயிலியராக முடிஞ்சது. ஹalleluya. 50,000 times I experienced failures. அப்போ அவங்க கேட்டாங்க, 50,000 முறை ஃபெயிலியரை பார்க்குறீங்கன்னா 50,000 முறை உங்களுக்கு எப்படி ஊக்கம் இருந்தது? அப்போ அவர் சொன்னாராம், 50,000 காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஹalleluya. எந்த உலோக சேர்க்கை இந்த பேட்டரிக்கு உதவாது என்கிற லேர்னிங்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஹalleluya. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? அதனால தான் அவர் சயின்டிஸ்டாக இருக்கார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம் படிக்க தொடங்கும் போது என்ன செய்வாங்க? ஒரு வாட்டி படிப்பாங்க, மண்டையில் நிற்காது. 2வது வாட்டி படிப்பாங்க, நிற்காது. 3வது வாட்டி படிப்பாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கும் படிப்புக்கும் ஆகாது என்று ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு முன்னால் நான் நிறுத்துகிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக அறிமுகமாகி இருக்கிற அவர் 50,000 முறை இட் வாஸ் அ லேர்னிங் ஃபார் மீன்னு சொன்னார். ஹalleluya. நான் ஃபெயிலியர் தான், ஆனால் 50,000 முறைக்கு பிறகு நான் கண்டுபிடித்த உலோக சேர்க்கை எனக்கு சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. ஹalleluya. அதற்கு நான் 50,000 முறை காத்திருப்பு எனக்கு தேவைப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இங்கே இருக்கிற நாம் எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் 50,000 முறைக்கும் மேலே போராடுறோம்? ஆண்டவரை, இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் கேட்குறேன்ப்பா, எனக்கு செயல்படலையே, ஏன் ஆண்டவரே? 2 வாட்டி 3 வாட்டி கேட்போமா? உடனே ஆண்டவரையே திட்ட ஆரம்பிச்சிருவோம்ல. இன்றைக்கி நம்ம ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது? கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய கைகளை நான் தளர விட மாட்டேன். என்னுடைய கைகளை நான் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நிற்பேன். இது முதல் என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பின்மாறி காலத்து மழையை
கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். உங்களுக்கு பயிர் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மழை உண்டாகும், பயிர் உங்களுக்கு செழித்தோங்கும் என்று இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். அதற்கு நீங்கள் தளர்ந்து இராமல், தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அறுக்க காத்திருங்கள். கலாத்தியர் 6:9 அப்படி சொல்லுகிறது. தளர்ந்து போயிடாதீங்க. டோன்ட் லூஸ் யோர் ஹோப். உங்களுடைய கான்ஃபிடன்ஸை என்றைக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க. அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்போவுமே மற்றவங்க முன்னால் விட்டு கொடுத்துடவே கூடாது. ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு கூட காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஏசாயா 35:3 சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இன்றைக்கு நாம் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது. இனி அடுத்த ஒரு 4 நாளில் நம்ம புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்ல. நம்ம இன்னைக்கு 26ஆம் தேதியில் இருக்கிறோம். 27, 28, 29, 30 4 நாளும் நான் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ள போகிறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மே மாதம் நாம் அறுவடை செய்கிற மாதமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதுக்கு கிருபை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு தேவையான ஆயத்தம் என்னுடைய சிந்தனையிலே, செயலிலே எனக்கு தேவையான அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்கள் என்ன நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய கைகளை நான் தளர விடாதபடி கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி நான் உண்மைக்காக காத்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இன்னைக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள எங்களை நீங்கள் உருவாக்குங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? அப்பனா